என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் சிந்தனைகளும் உம்முடைய சமூகத்தில் ஒன்றாயிருப்பதாக. ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த அதிகாலை நேரத்தில தொலைபேசியின் வாயிலாக கூடி வந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை நான் மனதார் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. இந்த நாளிலும் கூட நம்ம வேதாகமத்திலிருந்து சில வசனங்களை நாம் ஏற்கனவே படித்து கேட்டு சிந்தித்த அதே வசனங்களை மீண்டுமாக ஒரு கோணத்துல சிந்திப்போம். குறிப்பாக இன்றைக்கு தலைப்பு என்று பார்க்கிற பொழுது நாளைய தினம் கர்த்தருடையது என்று வேதம் சொல்லுகிறது. அனுதினமும் நம்ம ஒரு காரியத்தை நினைச்சுக்கணும். இன்னைக்கு காலையில அதிகாலையில எழுந்துட்டோம், முகம் கழுவி நம்ம தேவ சமூகத்துல அமர்ந்து இன்றைக்கு 1 மணி நேரம் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கிறோம். அதே போல அனுதினமும் செய்றீங்க, ரொம்ப நல்லது. நான் அப்படி செய்ய முடியல, இருந்தாலும் செய்கிற உங்களை நான் மனதார வாழ்த்துகிறேன். அப்படி அதிகாலையில எழுந்து தங்களை சுதாரித்துக் கொண்டு உட்காரும் போது நாளைய தினம், இன்னைக்கு இல்ல, நாளைய தினம் கர்த்தருடையது. நாளைய தினத்தை குறித்து நம்ம கவலைப்படக்கூடாதுன்னு வேதம் திட்டமா சொல்லுகிறது. நிறைய காரியங்கள்ல பாக்குறோம், கிறிஸ்தவர்களோ கிறிஸ்தவ அல்லாதவர்களோ யாரா இருந்தாலும் நாளைக்கு என்னமாய் முடியுமோ, இந்த காரியம் எனக்கு எப்ப முடிக்கும், இந்த காரியம் எனக்கு வாய்க்கலையே, அப்படி ஜெபித்து 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 அல்லது கேட்டு அல்லது அநேகர அந்த தீர்க்கதரிசிகளை நாடி நாளைக்கு எனக்கு இந்த காரியம் எப்படி நடக்கும், ஆண்டவர் உங்க மூலமா எனக்கு அதாவது சொல்லுவாரா, அப்படிலாம் நிறைய காரியங்கள் நம்ம செய்யறோம். உலகத்து மனுஷர்கள் என்ன பண்றாங்க, இந்த காரியத்தை குறித்து குறி கேட்பாங்க. குறி கேட்பதுன்னா பணம் கொடுத்து இங்கிருந்து போவாங்க, தேடிக்கிட்டு போவாங்க. குறிச்சொல்றவர் எங்கேயாவது இருப்பாங்க, அவங்கள தேடிட்டு போயிட்டு எனக்கு இந்த விதமான சூழல் இருக்குது, என் குடும்பத்துல இவ்வளவு கஷ்டம் இருக்குது, நாளைக்கு இதை குறிச்சு என்ன ஆண்டவர்னு சொல்ல மாட்டாங்க, அவங்க என்ன வச்சிருக்குது, என்ன நடக்கும், நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்பாங்க. அவரு பணம் கேட்பாரு, இவ்வளவு பணம் கொடுத்தீங்கன்னா இது சொல்றேன்னா அப்புறம் பணம் கொடுத்து கேட்பாங்க. இப்படி உலகத்துல எல்லா மனுஷர்கிட்டயும் இந்த காரியம் இருக்கிறது. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு இந்த காரியத்தை குறித்து? ஆண்டவரும் சொல்றாரு நாளைய குறித்து கவலைப்படாதுன்னு சொல்றாரு. ஆனா கவலைப்படாது இருக்க முடியாது. ஒவ்வொரு குடும்பத்திலையும் பல விதமான காரியங்கள், அது நான் ஒன்னொன்னா சொல்ல தேவையில்ல, நம்ம எல்லாருக்குமே எனக்கும் உண்டு உங்களுக்கும் உண்டு. ஆனா அதை குறித்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு வசனத்துல நம்ம சில காரியங்களை தியானிக்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 6வது அதிகாரம் 34வது வசனம் எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு 6வது அதிகாரம் 34வது வசனம் சொல்லுகிறது, நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே இந்த வார்த்தைகளை சொல்றாரு. நீங்க மத்தேயு சுவிசேஷ புத்தகத்துல 5வது அதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க தொடங்குறார் மலைப்பிரசங்கம். அங்க தொடங்கி 7வது அதிகாரம் கடைசி வரைக்கும் அந்த மலைப்பிரசங்கம் முடிச்சிட்டு 8வது அதிகாரம் முதல் வார்த்தையில மலையிலிருந்து இறங்கினார்னு சொல்லப்பட்டிருக்கோம். இது எல்லாருக்கும் தெரியும். அப்போ இந்த மலை பிரசங்கத்தின் போது அவர் சொல்றாரு, மக்களை, திரளான மக்களை கண்டு மனதுருகி அவர்களுக்கு சொல்றாரு, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள், அந்தந்த நாளு அதனுடைய கவலையப்படும், அந்த நாள் அதுக்காக கவலைப்படும். இப்ப நாளைய தினம் இருக்குதுன்னு சொன்னா நாளைய தினம் அந்த தினம் அந்த நாள் இன்னைக்கு என்னிலே என்ன நடக்க போகிறதுன்னு அந்த நாள் தான் கவலைப்படணும், நம்ம கவலைப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்றாரு. இந்த நாளுக்கு அதனுடைய பாடுகள் போதும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதனுடைய உள்ளான அர்த்தம் என்ன? இன்றைக்கு என்ன நடக்குது? இன்றைக்கு நமக்கு உணவு கிடைச்சதா, சமாதானம் கிடைச்சதா, நான் கேட்டுக்கொண்ட அநேக நாள்ல கேட்டுக்கொண்டு வந்த காரியங்கள் இன்னைக்கு நடந்ததா, இன்றைக்கு எனக்கு கொடுக்கறேன்னு சொல்லி சொன்னாரு, கொடுத்தாங்களா, நான் மற்றவர்களிடத்துல வாங்குவேன் என்று நினைத்தது வாங்கினேனா, இப்படி பல காரியங்களை நினைச்சு சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால இன்றைக்கு உனக்கு கிடைச்சது மிகுந்த ஆசீர்வாதம். அது என்ன காரியங்கள் நடந்தாலும் ஒரு நம்ம வாழ்க்கையில தீமை நடந்தா கூட என்ன பண்ணணும், என்னுடைய பாவம் அல்லது என்னுடைய குறைபாடுகள் நிமித்தமாய் ஆண்டவர் எனக்கு இது அனுமதிச்சிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு தீமை செய்யல, என் குறைபாடுகளே எனக்கு தீமையை வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி உணர்ந்தவனாக
இன்றைய நாளை கழிச்சிட்டு நாளைய தினம் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மனிதன் நினைக்கணும். இன்னைக்கு அப்படி நினைப்பது இல்ல. என்ன சொல்லுவாங்கன்னா, நாளைக்கு இத பண்ணி முடிச்சிடணும், நாளைக்கு அவங்கள போய் நான் பார்த்து என்ன பேசுறேன் பாரு, என்னை குறித்து இப்படியாக அவன் சொன்னான், நான் விட போறதில்ல, நாளைக்கு அவனை எப்படியாவது இப்படி செய்வேன், பழி வாங்குவேன், அல்லது நான் ஏதாவது ஒரு காரியத்தை நாளைக்கு 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 நான் எதையெல்லாம் பண்ணிடுவேன்ற ஒரு அந்த எண்ணம் தான் மேலோங்கி நிற்கிறதை தவிர நாளைய பத்தி எனக்கு கவலையே தேவையில்லை, அது ஆண்டவர் பார்த்துக்குவாரு. நான் நாளைக்கு அந்த இரவு பொழுதை கழித்து நாளைக்கு அந்த நாளுக்குள்ள நான் பிரவேசிப்பனா என்பதே நமக்கு நிச்சயம் இல்லாத வாழ்வு. நான் அதுல போவான் நிச்சயம் கிடையாது. திடீரென்று ஒரு பெரிய பூகம்பம் வரும், ஒரு நிலை தடுமாறும், அல்லது ஒரு வியாதி வரும், அல்லது ஒரு விபத்து வரும், அல்லது ஒரு பெரிய கஷ்டம் வரும். நம்ம எதிர்பாராம, நம்ம நினையாம, நம்ம சிந்தியாம அப்படிப்பட்ட ஒரு நிலையில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது நாளைக்கு இதை நான் செய்து விடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதனும் சொல்ல முடியாது. அதனாலதான் சொல்றாரு, நாளைய குறித்து கவலைப்படாதிருங்கள், அது அந்த நாள் அதற்காக கவலைப்படும். இரண்டாவதாக பாருங்க, யாக்கோபு எழுதுறாரு, ஒரு நிருப பாடத்துல எழுதும்போது சொல்றாரு, 4வது அதிகாரம் 15வது வசனத்துல, யாக்கோபு 4:15 சொல்றாரு, ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டுமா. எப்படி சொல்றாரு பாருங்க, ஆண்டவருக்கு சித்தமானால் நாளைக்கு நான் இதை செய்து முடிச்சிருவேன், நாளைக்கு நான் வேலையில போயிட்டு இந்த காரியத்தை முடிச்சுட்டு சீக்கிரமா நான் இந்த இடத்துக்கு போவேன், இதை செய்வேன், இதை பார்ப்பேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது நடைமுறை வாழ்க்கையில எல்லாரும் வர வேண்டியதுதான். ஆனாலும் கூட அதுல ஒரு திருத்தம் வேண்டும், அதுல ஒரு கடவுளுடைய பயபக்தி வேண்டும். ஆண்டவருக்கு சித்தமானா நாளைக்கு இந்த காரியத்தை நான் முடிச்சிடுறேன், ஆண்டவருக்கு சித்தமானா நாளைக்கு இங்க போயிட்டு வரேன், ஆண்டவருக்கு சித்தமானா இந்த காரியத்தை நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு இப்படி ஆண்டவர் சொல்லும் பொழுது கர்த்தர் அதை காண்கிறார், கர்த்தர் அதை கவனிக்கிறார். அதுதாங்க சொல்லும்போது சொல்றார், அதனால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று நாம் சொல்ல வேண்டுமா. இந்த விதமா சொல்லுகிற பொழுது கடவுளுக்கு உகந்ததா இருக்கிறது நம்முடைய வார்த்தை, நம்முடைய எண்ணம், நம்முடைய செயல்பாடு. எல்லாவற்றிலும் கடவுளை ஒதுக்கிட்டு மறந்தவர்களாய் நான் இதை முடிச்சிடுறேன், நான் இதை செஞ்சிடுறேன், அந்த விதமான வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அதுலதான் இந்த யோவான் எழுதும்போது என்ன பண்றாருன்னா, 1 யோவான் 2:17 தெளிவா சொல்லப்பட்டிருக்குது. 1 யோவான் 2:17, உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். எவ்வளவு அழகா எழுதிட்டார். அப்ப நாளைய குறித்து நம்ம சிந்திக்கிற பொழுது ஆண்டவருக்கு சித்தமானால், ஆண்டவர் என்னை நடத்துவாரானால், ஆண்டவர் எனக்கு ஆலோசனை கொடுப்பாரானால், ஆண்டவர் என்னுடைய வாழ்வில இடைப்பாடுவாரானால் இந்த காரியத்தை நாளைக்கு செய்திருவேன். இது ரொம்ப ஆண்டவருக்கு பிரியமான வார்த்தையா இருக்கிறது. இன்றைக்கு இந்த நாள் அதிகாலை நேரத்துல எழுந்து ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து நம்ம தியானிக்கிறோம், ஜெபிக்கிறோம், மற்றவர்களுக்காக பரிந்து ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறோம். இப்படி அநேக காரியங்களை செய்து உலகத்தை உள்ள கடந்து போகிறோம், பல வேலைகளை செய்யறோம், நம்ம குடும்பத்துக்கு தேவையான ஆதாயத்தை கொண்டு வருகிறோம், இல்ல பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பதோ, பள்ளிக்கு அனுப்புவதோ, அதுங்களுக்கு ஒழுங்கு காரியங்களை செய்வதோ, பல காரியங்களை செய்து முடித்து இரவில் போய் தூங்க போறோம். அந்த தூங்குகிற பொழுது ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன பண்றோம், ஜெபம் பண்ணி எங்க குடும்பமாய் நாங்கள் மனைவி, பிள்ளைகள், கணவன் அனைவரும் இணைந்து எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் என் ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிட்டு தூங்க போறோம். தூங்கிட்டு நம்ம எழுந்திருக்குமா அப்படின்றது நிச்சயமான வாழ்வு அல்ல. எல்லா மனிதருக்கும், கிறிஸ்தவரோ கிறிஸ்தவ அல்லாதவரோ, நிச்சயம் அல்ல. அப்ப அது ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது ஒருவேளை மரணம் நேர்ந்தாலும் ஆண்டவருடைய கையில இருப்போம், அல்லது எழுந்தாலும் ஆண்டவருக்கு நாமத்தை துதித்து எழுந்திருப்போம். இது ரெண்டுமே அப்ப ஆண்டவருக்கு சித்தமானதுதான். எத்தனையோ நபர்கள் இரவு படுத்து பாலில எழுந்துடல பாருங்க. அந்த துபாய் பட்டணத்துல நடந்த சம்பவம் நமக்கு ஒரு 4-5 நாளா போட்டுக்கிட்டே இருக்காங்க. இதை ஏறக்குறைய இந்தியாவில இருந்து போனவங்க 55 பேர் இறந்திருக்கிறாங்க. அந்த நாட்டை சேர்ந்தவங்க எத்தனை பேருன்னு தெரியல இன்னும் முழுமையா.
அப்போ அன்னைக்கு அது காலையில அதிகாலை 4 மணிக்கு அந்த சம்பவம் நடந்ததா சொல்றாங்க. யாராவது அன்னைக்கு நைட்டு தூங்கும் பொழுது இப்படி ஒரு தீ பத்த போகுது, இதுல நம்ம செத்து போயிட போறோம்னு யாராவது நினைச்சிருப்பாங்களா? இல்ல, ஒருவருக்கும் தெரியாது. இப்ப திடீரென்று இதுதான் எதேச்சியா ஒருவரும் நினையாத நேரத்துல நடக்கிற சம்பவங்கள். அப்போ நைட்டு அவர் என்னெல்லாம் சொல்லிட்டு அவங்க எல்லாம் படுத்திருப்பாங்க. நான் ஊரை விட்டு வெளிநாட்டுல இருந்து நம்ம சொந்த நாட்டுல மனைவி பிள்ளைகளை விட்டுட்டு பெற்றோரை விட்டுட்டு சம்பாதிக்க வந்திருக்கிறேன், நான் நல்லா சம்பாதிப்பேன், இதை செய்வேன் அதை செய்வேன் தான் சொல்லுவான் மனுஷன். ஆனா அடுத்த நாள் அவன் காண முடியல, அடுத்த நாள் அவன் ஜீவனோடு இல்ல. இந்த மாதிரி சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றது. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான சம்பவங்கள் உலகம் எங்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இது கிறிஸ்தவா இருக்கட்டும், கிறிஸ்தவ அல்லாதவர்களா இருக்கட்டும். அப்ப என்ன சொல்லணும்னு சொன்னா, நாளை ஆண்டவருக்கு சித்தமானால் இந்த காரியத்தை நான் செய்யறேன். அப்ப நாளைய தினத்தை குறித்து நம்ம கவலைப்பட்டு நம்முடைய வாழ்க்கையை சீரழிச்சு கூடாது. அது கவலைப்பட்டு 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 மெலிந்து சாப்பாடு எடுக்காது, தூக்கம் இருக்காது, உள்ளத்துல கவலை கவலை துக்கம், ஐயோ என்ன நடக்குமோ என்ன நடக்குமோ என்ன நடக்குமோ. ஒரு வியாதி வந்துட்டா அதை குறித்து பல சிந்தனைகளோடு நம்ம கடந்து போறோம். இப்படி இல்லாதபடி நாளை குறித்து, அந்த நாளை குறித்து கவலைப்படாதபடி, என் ஆண்டவர் இருக்கிறார், நான் ஆண்டவரை நம்பி என்னுடைய வாழ்க்கையை நான் கடந்து போகிறேன். என் வாழ்க்கையில நடக்கிறது எல்லாம் ஆண்டவருடைய தீர்மானத்தின்படிதான். அது நன்மை தீமை எது நடந்தாலும், ஒருவேளை தீமை நடக்குதுன்னா என்னுடைய குறைச்சலினாலே ஆண்டவர் இதை அனுமதிச்சிருக்கிறார். எனக்கு நன்மை நடக்குதுன்னா ஆண்டவர் எனக்கு என் மேல பிரியம் வைத்து இதை நடத்திருக்கிறார். இப்படி எல்லாவற்றிலும் ஆண்டவரை மையமா வைத்து நாம் கடந்து போகிற கட்டாயம் நம்முடைய வாழ்வில நன்மைக்கு ஏதுவான காரியங்களை தேவன் அனுமதித்து கொடுப்பார். பாருங்க, மத்தேயு சுவிசேஷ புத்தகத்துல 6வது அதிகாரத்துல 25வது வசனம் தொடங்கி அங்க அழகா சொல்லிக்கிட்டே வராரு உலகத்தை குறித்து. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா. இவ்வளவு அழகா எழுதுறார். நாளைக்கு என்ன நான் சாப்பிடுவேன், இன்னைக்கு கொடுத்த ஆகாரத்திற்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நல்ல திருப்தியா உணவு அறிந்து நம்ம அந்த நாளை கழிக்கணும். நாளைக்கு இது கிடைக்குமா, நாளைக்கு நான் எப்படி என்ன சாப்பிடுவேன், இன்னைக்கு இருக்கிறத நீ சாப்பிட்டு திருப்தி அடைந்து விடுவதை விட நாளைக்கு என்ன சாப்பிட போறோம், நாளைக்கு என்ன எங்க வீட்டுல ஆகாரம் இருக்கிறது, என்ன உணவு பொருள் இருக்குது, எங்க காசு இருக்குது, எதை கொண்டு வாங்கிட்டு வந்து என் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறதை விட்டுவிட வேண்டும் என்றுதான் இங்க சொல்றாரு. அப்போ நம்ம உடைக்காகவும் போஜனத்துக்காகவும் கவலைப்பட்டு நம்மளை வருத்தி கொள்ளக்கூடாது. அதனாலதான் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும், அதாவது ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் உங்களுக்கு விசேஷித்தவை அல்லவா அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அது மட்டும் இல்ல, பாருங்க அடுத்த வசனத்துல சொல்றாரு, 28வது வசனம், உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன, காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை நூற்கிறதும் இல்லை. இந்த காட்டுல வாழ்றோம், அதாவது ஊருக்குள்ள இருக்கிற இப்ப நம்ம வீடுகள்ல வச்சிருக்கிற பூத்தொட்டியில நம்ம தண்ணி ஊத்துவோம், ஏதாவது ஒரு எரு போடுவோம், அது வளர்ந்து பூ வருது. அத பத்தி சொல்ல ஆண்டவர் காட்டுல வாழ்கிற புள்ளை சொல்றாரு. காட்டுல யார் போய் தண்ணி ஊத்துவா, யார் அதை நட்டு அதை சீர்படுத்துவா, ஏதாவது ஒரு மிருகம் ஓடினா கூட அதை மிதிச்சு அழிச்சு போட்டுரும். அந்த விதமா காட்டுல பூக்கிற பூக்கள் அத பத்தி சொல்றாரு. அதுக்கு தண்ணி யார் ஊத்துனா, யார் பராமரிச்சது, யார் அதுக்கு வேலி அடைச்சா, ஒண்ணுமே செய்யல. ஆனா அது தானா வளர்ந்தது, அழகா ஒரு பூ பூக்குது. எந்த மனுஷன் பார்த்தாலும் எவ்வளவு அழகா இருக்குது பத்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த பூக்கள் அழகு கொடுக்குது. அப்போ அதுக்கு யாருமே இல்லாத நிலையில மனிதனுடைய பார்வைக்கு மிக அழகாக தோன்றுகிற அந்த பூக்களை உண்டாக்கினவர் யாரு? கடவுள். அதுதான் அங்க சொல்றாரு, உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன, காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது கவனித்து பாருங்கள், அவைகள் உடைக்கிறதும் இல்ல நூற்கிறதும் இல்ல. அவ்வளவு அழகா அந்த பளபளன்னு மக்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய அழகு தருகிற அந்த காட்டு புஷ்பம். அப்ப ஒருவனும் அதுக்கு செய்யாமலே தானாய் வருகிறது. அப்ப யார் பண்ணா? கடவுள், அதை உண்டாக்கினவர். செடி கொடி பூ அங்க ஆதி ஆகமத்தில் சொல்லப்படும் போது இவைகளெல்லாம் உண்டாக கடவுதுன்னு சொன்னாரே, அந்த உண்டாக்கப்பட்ட அந்த செடியானது
அழகா மனிதனுடைய கண்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய அழகு தரக்கூடிய பூவாய் மலர்கிறது. அப்ப ஆண்டவர் அதை செயல்பாட்டுல கொண்டு வருகிறார். அதே மத்திய 6வது அதிகாரம் 31வது வசனம் சொல்றது கவனிங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாமல் இருங்கள். நாளைய வரும்பொழுது நீங்க நினையாத காரியங்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். நம்ம சிந்தித்து பார்க்காத காரியங்களை நமக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்ம கண்காணித்து வருகிற பொழுது, நம்மை பார்த்து கொண்டிருக்கிற பொழுது, அது யாரா இருந்தாலும், கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவனுக்கு கூட எங்கேயோ தெருவுல எங்கேயோ ஒரு கூவாற்றுக்கு அடியில் அருகாமையில படுத்து உறங்கி எழுந்துற அவனுக்கு கூட பட்டினியா இல்ல, ஒருவேளை பட்டினது அடுத்த வேளை அவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார், யாரை கொண்டாவது கொடுக்கிறாரு. அப்ப அவன் போஷித்து உயிரோடு இருக்கிறான். அப்போ அவன் போய் உழைக்கல, சம்பாதிக்கல, நிலத்துல பயிர் வைக்கல, அறுவடை கொண்டு வரல. அவன் படுத்த இடத்துல கிடக்குறான், வியாதிப்பட்டு கிடக்குறான். ஏதோ ஒரு இடத்துல, ஒரு தெரு ஓரத்துல, ஒரு பிளாட்ஃபார்ம் ஓரத்துல, ஒரு பிரிட்ஜுக்கு அடியில, ஒரு கூவமாற்றுக்கு அடியில, ஏழ்மையில கந்த துணியோட அவன் இருக்கிறான். அவனுக்கும் ஜீவன் எப்படி அவனுக்கு உள்ள இருக்குதுன்னு சொன்னா, அவனுக்கு ஏதாவது ஒரு உணவு கிடைக்குது. யார் கொடுத்தா? அவன் சம்பாதித்தானா, இல்ல சமைச்சானா, இல்ல அவன் மனைவி பிள்ளைகள் கொடுத்தாங்களா? இல்ல, யாரையோ கொண்டு வந்து அவனுக்கு உதவி செய்யும்படியாய் ஆண்டவர் அனுப்பி வைக்கிறார். அவன் கிட்ட போயிட்டு ஒரு பாக்கெட் சாப்பாட்டை கொடுத்துட்டு போறான், யாரோ ஒரு மனுஷன் போறான். அப்போ அவன் நினையாதவன், அவன் கடவுளை தேடல. ஆண்டவரே எனக்கு இன்னைக்கு பசிக்குது, எனக்கு சாப்பாடு கொடுன்னு கேட்கல. ஆனாலும் கூட அவனை போஷிக்கிறார் ஆண்டவர். அதே போல்தான் காட்டுல வாழ்கிற பூக்கிற புஷ்பங்களையும் அதே மாதிரி தான் வைக்கிறார். மிருகங்களை பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டு போலாம். எல்லாவற்றையும் ஆண்டவர் அதை போஷித்து அவைகளை நடத்துகிறவராய் இருக்கிறார். அது 33வது வசனத்துல சொல்லப்படும் போது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு இன்னும் அந்த நாம் முதல்ல சொன்னது போல அந்த பிச்சைக்காரனை விட அதிகமாய் எல்லாவற்றிலும் போஷிக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். அப்ப அவரை நம்ம தேடுவதற்கு நாம முந்திக் கொள்ள வேண்டும் என்று வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 7-8 வசனங்களிலே சொல்லப்படுகிறது. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் வசனம் 7-8. உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம் அப்படின்றாரு. நம்ம பிறக்கும் போது நிர்வாணியாய் பிறக்கிறோம். அது ஆணோ பெண்ணோ எந்த குழந்தையா இருந்தாலும் தாயின் கருவிலிருந்து இந்த உலகத்துக்குள்ள வரும்பொழுது நிர்வாணியாய் வருகிறோம். திரும்ப போகும்போதும் நம்முடைய சரீரம் நிர்வாணமாய் கொடுக்காமல் அதை மற்றவருடைய பார்வைக்கு அசுத்தமா இருக்கக்கூடாதுன்றதுக்காக மூடி கொண்டு போய் சேர்க்கிறாங்க. மற்றபடி இந்த உலகத்துல நம்ம சம்பாதித்த பொன்னும் பொருளும் ஆடம்பரமான வாழ்வும் இல்ல அதெல்லாம் கொண்டு போறதில்ல. ஆனா ஒன்று போகும், நீங்களும் நானும் ஆண்டவருடைய வார்த்தை இந்த உலகத்துக்கு சொல்லி எத்தனை பேர் ஆண்டவரிடத்துல கொண்டு வந்தோமோ அந்த சேர்க்கை நம்மோடு கூட வரும். அதுதான் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறது. கெட்டு போகிற மக்களை நல்வழியில நடத்தி கொண்டு போறோமே, அதுதான் ஆண்டவருக்கு உகந்ததா இருக்கிறது. அதனால உலகத்துக்கு வரும்போது ஒன்னும் கொண்டு வரலையே. மனுஷன் பிறக்கும் போதே அழுகையோட பிறக்கிறான், அதே மாதிரி போகும்போதே மற்றவர்களை அழவைத்து போகிறான். அதுதான் மனிதனுடைய வாழ்வு. இந்த இரண்டுக்கும் நடுவில உலகத்துல நம்ம மற்றவங்களை எந்த வகையில நடத்துகிறோம்? மற்றவர்களை கண் கலங்க வைக்கிறோமா அல்லது சமாதானம் பண்ணி அவர்களை ஆசீர்வதிக்கிறோமா? கொலோசியர் 3வது அதிகாரத்துல 2வது வசனம் சொல்லுகிறது. கொலோசியர் 3:2 பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே தேடுங்கள். அதுதான் அந்த உலகத்துல நம்ம வாழ்கிற பொழுது ஆண்டவர் சம்பாதித்த ஆத்துமாக்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். அதை தேடணும், அதுதான் தேடணும். இந்த பூமியில இருக்கிற சம்பாத்தியம் பொன்னும் பொருளும் அதை தேடுறதுக்கு அவசியம் இல்ல. மேலானவைகளை தேடுங்கள். நான் ஒரு வாட்ஸ்அப்ல பார்த்தேன், யாரோ ஒரு நண்பர் எனக்கு அனுப்பியிருந்தாரு. அந்த நம்ம இந்தியாவில முதல் பணக்காரர், அதாவது உலகத்திலேயே முதல் பணக்காரன் 2வது பணக்காரன் சொல்லிக்கிறாங்க அந்த அதானி அம்பானின்னு சொல்லிட்டு. அவங்க மகன் நல்ல கனமான ஒரு பையன், நான் சிலருக்கு அனுப்பி கூட விட்டேன். அவன் தங்கத்துல ஆடை உடுத்திருக்கிறான், தங்கமா இருக்கிறது. அதை எப்படி அவங்க நூல் போட்டு தச்சாங்களான்னு தெரியல, ஒரு கோட்டு மாதிரி அணிந்திருக்கிறான். அவனுடைய மனைவியும் அதே போல திருமணமானவங்க, 2 பேரும் சமீபத்துல திருமணமானது. அவங்க அந்த மனைவியும் அந்த தங்கத்தாலேயே
ஆடை செய்து அவங்க அணிந்திருக்கிறாங்க பளபளன்னு. அப்போ அத போட்டிருந்தாரு ஒருத்தர். அப்போ அதை பாக்குறேன், யோசிக்கிறேன், இது ஏதாவது அவன் மரித்து போன நாள்ல ஏதாவது வருமா? என்னுடைய நண்பர் ஒருத்தர் ரொம்ப நல்ல அருமையா ஜெபிக்கிற ஒரு மனுஷன். சில வருஷங்களுக்கு முன்னாடி அந்த அம்பானி என்றவர் இறந்து போனார், வியாதிப்பட்டு. ரொம்ப நாள் வியாதிப்பட்டு. அந்த அம்பானி மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது யாரோ ஒருவர் அந்த அம்பானியோட வீட்டுல வேலை செஞ்ச, மகாராஷ்டிரா மும்பைல வேலை செஞ்சிட்டு இருந்தவன் இந்த ஜெபிக்கிற அருமையான இந்த சகோதரர் மாதவத்தலை அவரை கூட்டிக்கிட்டு போய் ஜெபம் பண்ணாங்க. அப்படி ஜெபம் பண்ணி சுகம் பெறல. ஜெபம் பண்ண இவருக்கு வரல, சுகம் பெறல, இறந்து போயிட்டாரு. அப்போ என்ன நிலையில இருந்தாலும், தங்கத்துல உடுத்து இருந்தாலும், தங்கத்தட்டுல சாப்பிட்டாலும் போற இடம் எங்கன்றது அவங்க அறியாமலே போயிட்டாங்க. இன்னைக்கு அப்படிதான். நாளைய பற்றி கவலைப்படாமல் இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த நன்மைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணோம். எபேசியர் 5:18 நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை நீங்க பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க அப்படின்றாரு. அப்ப இந்த நாளை நம்ம பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும். இன்றைக்கு கிடைத்த நாள் எனக்கு மிகுந்த ஆசீர்வாதம், என் ஆண்டவருக்காக இந்த நாளை நான் கழிப்பேன் அப்படின்னு சொல்ல வைராக்கியத்தோடு இந்த உலகத்துக்குள்ள கடந்து போவோம். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென்.